ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். 2 நாளாகமும் 15:2. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக இந்த அதிகாலை நேரத்தில் தியானிப்போம். கர்த்தருடைய ஆவி தேவ பிள்ளையாகிய அசரியாவின் மேலே இறங்கி போது அவர் இப்படியாக வந்து சொல்லுகிறார், நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டுவிட்டேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை, யுத்தத்திற்கு எதிர்பட்டு நிற்க வேண்டிய ஒரு நிலையில் தள்ளப்படுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களோடு கூட பேசுகிறார்கள். அப்பொழுது ராஜா சென்று ஜெபிக்கிறார், ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களை நீங்கள் கைவிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாரும் போய் ஜெபிக்கும்படியாக தேவனுடைய சந்நிதியில் அவர்கள் ஓடி அங்கே ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறார். அப்போ ஆசா சொல்லுகிற, ஆண்டவரே, நீங்கள் பலம் உள்ளவனுக்கும் பலம் இல்லாதவனுக்கும் உதவி செய்கின்றது லேசான காரியம், இப்படி நிறைய காரியங்களை சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் அவர் நிற்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்த்தரை தேடவில்லை. நீங்கள் கர்த்தரோடு கூட இல்லாமல் இருக்கிறீங்க. நீங்கள் அவரை விட்டு விலகி போயிட்டீங்க. நீங்கள் கர்த்தரை சார்ந்து இல்லை என்பதை கர்த்தர் அவருடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார். அப்போ பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷரே கேளுங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அப்போ அவரை நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விடாமல் இருங்க. அப்போ கர்த்தரை அவங்க கர்த்தரோடு இல்லாது இருந்தாங்க, கர்த்தரை தேடாது இருந்தாங்க, கர்த்தரை விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த 3 காரியம் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியமாய் இருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரோடு கூட நாம் இருக்க வேண்டும். அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் என்னுடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. அப்போ இரவும் பகலும் எப்பொழுதும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் நம்ம கூடயே இருப்பாருங்க. நீங்கள் அவரை தேடினா அவர் உங்களுக்கு வெளிப்படும். அப்போ கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், கண்டடையுங்கள் என்று சொல்ல. அப்போ கர்த்தரை நம்ம என்ன பண்ண வேண்டும், தேட வேண்டும். நம்முடைய விண்ணப்பத்தின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய், ஆராதனை மூலமாய், அநேக விதமான காரியங்கள் மூலமாய் நாம் கர்த்தரை தேட முடியும். அதே போல் எந்த நிலையிலும் அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை நம்ம விட்டுவிடக்கூடாது. நீங்கள் அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் கூட நம்மளை விட்டுருன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் செக்கு சைன் போல். எப்படின்னா நீங்களும் சைன் போடணும், அவரும் சைன் போடணும். அப்போ நீங்கள் அவர் தேடினீங்கன்னா அவர் உங்களை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அவரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடும்போது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டு விடாமல் இருந்தீங்கன்னா அவர் உங்களோடு கூட இருப்பார்னு சொல்லிட்டு. அப்போ கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இன்றைய நாட்களில் செய்ய வேண்டிய இந்த பிரதானமான 3 காரியம், அவரையோடு கூட இருக்க வேண்டும், அவரை தேட வேண்டும், அவரை விட்டு விடாமல் இருக்க வேண்டும். இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த 3 காரியத்தை நம்ம செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கிறோமா? நம்ம கர்த்தரை தேடுகிறோமா? அவரை விட்டுவிடாமல் இருக்கிறோமா? அப்போ இந்த 3 காரியத்தை நீங்கள் செய்யும்போது கர்த்தர் இந்த 3 காரியத்திலும் உங்களோடு கூட பார்ப்பார். அவர் உங்களை விட்டு விடாமல் இருப்பார். அவர் உங்களை தேடுவார். அவர் உங்களோடு கூட இருக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது, எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, எந்த விதமான போராட்டமும் இருக்காது. அதுதான் எனக்கு என்ன குறை, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் நிம்மதியாக உங்களோட வாழ்க்கையில் முன்னோக்கி நகர முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் படித்து தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் நாங்கள் உம்மை தேட
தேடனா, நாங்கள் உம்மை விட்டு விடாமல் இருந்தால் நீங்கள் கூட அப்படியே இருப்பேன்னு சொல்லிட்டு சொன்னீங்களே அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதிகாலையில் உம்மை தேட எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு கூட இருக்க, உன் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கை, அன்பை, பரிசுத்தத்தை, ஐக்கியத்தை நாங்கள் விட்டு விடாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் பணமோ பொருளோ எதையும் உம்முடைய அன்பிலிருந்து இந்த காரியத்திலிருந்து எங்களை பிரிக்காதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.